1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால், கர்த்தர் தமது மக்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால், பிரியமாய் இருக்கிறபடியினால், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கர்த்தர் தமது நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் நான் பார்க்கிறேன், உலக பிரகாரமா ஒரு வளர்ச்சியை நாம் விரும்புகிறோம். உலக பிரகாரமான உயர்வு நாம் ரொம்ப கவனம் செலுத்துறோம். உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். we give more importance to the worldly life. அதுவும் நம்ம பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில், அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் சபையில், லாஸ்ட் சண்டே ஈவினிங். அப்போ அவர் சொன்னார், என் பேத்தி இந்த ஸ்கூலில் படிக்கிறா பாஸ்டர், she is just 5 years old, 5 வயசு. என் மகனும் மருமகளும் அந்த மகளை அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்குறாங்க. 4 மாதத்துக்கு 2.25 லட்ச ரூபா ஃபீஸு. நான் சொன்னேன், வருஷத்துக்கா மாதத்துக்கா? 4 மாதத்துக்கா? பர் குவார்ட்டர், ஒரு காலாண்டுக்கு. மெடிக்கல் ஸ்டூடெண்டோட ஃபீஸை காட்டிலும் அதிகமாக இருக்கு. they pay 2.75 lakhs per quarter. நான் திரும்ப கேட்டேன், எல்லாருமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருஷத்துக்கு தானே பேசுவாங்க. நோ பாஸ்டர், இட்ஸ் ஒன்ஸ் இன் 4 months. இன்னைக்கு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை உயர்ந்த நிலைமைக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன் அவரை பார்த்து, பிரதர், or your son and daughter-in-law, how they train up your granddaughter in godly things? அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், this is where my son does a thing. என் மகன் ஒரு காரியத்தை செய்கிறாப்புல. அவங்க போகிற சர்ச்சில் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock, 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பிள்ளைகளுக்கு they conduct a Bible tuition. பைபிள் டியூஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. என் டாட்டர்-இன்-லாவும் என்னுடைய ஒய்ஃபும் சேர்ந்து அந்த டியூஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டியூஷனுக்கு ஆல்மோஸ்ட் the church which they attend, they are having about 30 to 35 children come for the Bible tuition. அந்த மகளும் அவருடைய மனைவியும், வயது சென்ற மனைவி, அவங்க சனிக்கிழமை 4லிருந்து 7 மணி வரைக்கும் பைபிள் டியூஷன் எடுக்கிறாங்க. 35 பிள்ளைங்க வராங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது, பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும். அவர்கள் சொந்தமாக அவங்க வாழ்க்கை நடத்த வேண்டும், நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறது தவறே கிடையாது. பெற்றோராகிய நானும் என் பிள்ளைகளுக்கு நான் இப்படிதான் யோசிக்கிறேன். ஆனால் நாம் வாலிப பிள்ளைகள், பெற்றோராகிய உங்களுக்கு நான் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம், நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமான கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா என்று ஒரு கேள்வியை கேட்டால் உங்க மனசாட்சியே அதுக்கு சொல்லும். நம்முடைய செக்யுலர் ஜாப், யூ நெவர் கோ லேட். நம்முடைய செக்யுலர் ஜாப்க்கு நம்ம லீவ் எடுக்க மாட்டோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபைக்கு
we go as we like. முடிஞ்சா போறோம். நம்ம லேட்லாம் போக முடியாதுங்க. இன்னைக்கு நிறைய ஆஃபீஸில் நீங்கள் ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி கார்டு. அந்த கார்டை முன்னெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். இப்போல்லாம் ஸ்கேனிங்லாம் தேவையில்லை. த மூமெண்ட் யூ ஜஸ்ட் கிராஸ் தட் லெவல், அந்த டோரை நீங்கள் திறந்த உடனே உங்கள் கையில் இருக்க இந்த RFID, ரைட்? உங்கள் சிஸ்டமில் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்க RFID கார்டு இருந்தாலே, நீங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தாலே அது டிடெக்ட் ஆகிடுது. நீங்கள் அட்டெண்டன்ஸ் எத்தனை மணிக்கு உள்ளே வரீங்க, இட் இஸ் கெட்டிங் டிடெக்டட். உங்களுக்கு ஒரு வேலை காரியத்தில் உங்களுடைய HR அதை அவங்க டெய்லி செக் பண்ணுறாங்க. ஒரு லிமிட் தான் லீவ் எடுக்கணும். அந்த லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆபத்து. போன வாரம் ஒரு சகோதரி என்கிட்ட ரொம்ப அழுதாங்க. ஐயா, என் மகன் கொஞ்சம் பருமனாக இருப்பான், அவன் எப்பொழுதுமே ஃப்ரண்ட் சீட்டில் தான் உக்காந்துருப்பான், கொஞ்சம் கார் பெருசாக இருக்கும். அன்றைக்கி ஒரு சின்ன கார் அனுப்பிச்சிட்டு அதில் 5 பேர் போக வேண்டிய நிலைமை. அவன் கால் மடக்கியே உக்காந்தனால அவன் ஆஃபீஸில் போய் இறங்கி பார்க்கல, 2 காலம் வீங்கி போயிடுச்சு. அந்த HR ஃபோன் பண்ணி, சார் இந்த காரை மாற்றி அனுப்புங்க, எனக்கு இந்த கார் வேண்டாம் என்று சொல்லி இதை தான் கேட்டிருக்கான். கேட்டு சரியாக 3ஆவது நாள் வேலை போயிடுச்சு. 70,000 ரூபாய் சம்பளம், 17 லட்சம் ரூபா பேங்க் லோன் இருக்கு. 3 மாதம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகலை, வேலையில் கிடைக்கல. ஆரக்கல் அந்த அம்மா தான் சொன்னாங்க, வந்திருக்காங்களே. சரி, ஆரக்கல் என்ற ஒரு நிறுவனத்தில் போன மாதம் மாத்திரம், இந்த ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் 40,000 பேருக்கு வேலை போயிருக்கு. எவ்வளோ வருத்தப்படுறோம், எவ்வளோ கலங்குறோம், எவ்வளோ காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படி சிந்திக்கிறீர்களா, அப்படி நினைச்சு பார்க்குறீங்களான்னு சொன்னா இன்னைக்கு உங்க மனசாட்சி தான் சொல்லணும். ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கை தரத்தை இன்னும் கனி கொடுக்காதா அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்களா என்று ஆவியானவர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். தேவ வார்த்தை கொடுக்கிற இந்த நேரத்திலே இன்னைக்கு சரீரம் இங்கே இருக்கிறது, ஆனால் உங்களுடைய நினைவுகளாம் எங்கே இருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை நான் உண்மையாய் நேசிக்க வேண்டும், நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்றுதான ஆவல், வாஞ்சை, தாகம், ஏக்கம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள். உண்மையாய் நான் இயேசுவை நேசிக்கிறேனா? உண்மையாய் நான் இயேசுவை அறிந்து கொள்கிறேனா? உண்மையாய் இயேசுவை பின்பற்றுகிறேனா? நம்முடைய வாஞ்சை, நான் இயேசுவை போல இருக்கிறேனா? நான் இயேசுவை போல மாற வேண்டும். பேதுரு இயேசுவை வெளிப்படுத்தினான். அங்க இருந்த வேலைக்காரி ஒருத்தர் சொல்றாரு, இவருடைய பேச்சு அவனை எடுத்து காட்டுகிறது. இயேசுவை எடுத்து காட்டுகிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகை நாட்களிலே வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம். என் ஜனங்களை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நல்லா இருக்குல்ல? எதை பிடித்துக் கொள்கிறோம்? என் இயேசு கைவிடுவதில்லை, அதை பிடித்துக் கொள்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்கிறது, என் ஜனங்கள். யாரு? என் ஜனங்கள். உடன்படிக்கை செய்யப்பட்ட யாரோ அவர்கள்தான் தேவ ஜனங்கள். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என் ஜனங்கள் யாரு? உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்கள்.
existing in God's covenant. First, coming into a covenant. உடன்படிக்கை பண்ணுகிறதுலே தேவஜனம். ரெண்டாவது, உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்கள் தேவஜனங்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, the big problem is, இன்னைக்கு நல்ல கெட்டவங்க நல்லவங்க மாறிடுறாங்க. குடிக்கிறவங்க நல்லவங்க மாறிடுறாங்க, சிகரெட் பிடிச்சவங்க நல்லவங்களா மாறிடுறாங்க, சினிமா பார்த்தவங்க சினிமா பார்க்குறத விட்டுட்டு நல்லவளா மாறிடுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறத விட்டுட்டு நல்லவளா மாறிடுறாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு சபைக்குள்ள என்னன்னா, அந்த உடன்படிக்கை குறித்து யாருமே நினைக்கிறதே கிடையாது. அவங்க ஒழுங்கா சபைக்கு போயிடுறாங்க. அவங்க கையில் ஒரு பைபிள் இருக்குது, ஜெபம் பண்ணலாம் எல்லாம் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆராதிக்கலாம் உடனே எல்லாம் கையத்துக்கு ஆராதிச்சிடுறாங்க. நம்ம சபையில் எல்லாம் ஒயிட் போடுறக்க அந்த இது கொஞ்சம் குறைவு தான். ஆனால் சில எல்லாம் ஒயிட் ஷர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர் நல்லா ஒயிட்ல வந்துடுவாங்க, நல்ல ரொம்ப சந்தோஷம். நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆராதிப்பாங்க. சாட்சி சொன்னா சாட்சி சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னா பிரசங்கம் பண்ணிடுவாங்க, ஜெபம் நடத்துனா ஜெபம் நடத்திடுவாங்க. ஆனா ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உள்ளான மனுஷன் ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா? அந்த உள்ளான மனுஷன் நீங்க எப்படி அவனை ஃபீட் பண்றீங்க, என்னென்ன கொடுக்குறீங்க அவனுக்கு? அந்த உள்ளான மனுஷன் தான் பிரியமானவர்களே ரொம்ப முக்கியமானது. அந்த உள்ளான மனுஷனை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா, அவன் ரொம்ப நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு, அன்னைக்கு கூட ஜோயலுக்கு நான் ஒன்று அனுப்பிச்சேன், யூத்துக்குலாம் அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சிங்களா? அனுப்பல. ரொம்ப நல்லது. அதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே உலகத்தில் ஒரு சிஸ்டம் உங்களை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது பேரண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம பிள்ளைகளை பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குறோம், செலவு பண்ணுறோம். அப்புறம் படித்து முடித்தோட என்ன எதிர்பார்க்குறோம், நல்ல ஒரு வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் வேணாம், எனக்கு பெரிய வேலை வேணும். ரைட், பெரிய வேலை கிடைக்குது. அப்புறம் அடுத்த திட்டம் என்ன, கல்யாணம் வேணும். அப்போ அந்த கல்யாணம் எப்படி நடக்கணும், எனக்கு வர்ற பொண்ணு என் பையன் எப்படி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். தாம்பரத்தில் ஒரு சகோதரியை நான் அறிவேன். அவங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர். அவங்க திருமணம் பண்ண ஒரு பையன் யாருன்னா, இறந்துட்டு அடக்கம் பண்ணுவாங்க தெரியுமா, அண்டர்டேக்கிங், அந்த வேலையை செய்கிறவர். இந்த டாக்டர் பொண்ணு அப்பா அம்மாட்ட சொல்லி, அப்பா எனக்கு அந்த மகன் தான் வேணும். அப்பா அம்மா எவ்வளோ சொல்கிறாங்கம்மா, நீ டாக்டர். அந்த அப்பா அம்மாவுக்கு மூத்த மகனும் டாக்டர். அந்த மூத்த மருமகன் அவரும் ஒரு டாக்டர் தான். ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா பயங்கர போராட்டங்கள், பயங்கர பிரச்சனை. ஆனால் பெற்றோருக்கு தெரியாது, ஆனால் தங்கச்சிக்காரிக்கு தெரியும். ஆனால் அக்கா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவா. அக்கா சொல்லியிருக்கா, ஏய் நீ டாக்டரை பார்க்காத, ரட்சிக்கப்பட்ட பையனா பார், மனம் திரும்பி இருக்க பையனா பார். அக்கா சொல்லி 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 மகளுக்குள்ள சபை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை,
இன்னும் இப்படி பட்ட சபை கிடைக்காது. அப்போ ஜெபம் பண்ணி அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த தான் வேணும். அவங்க அப்பா அம்மாவும் சரி தான் மகா விருப்பத்தை விரிவேற்றுவோம். பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க. பாஸ்டர் ஷாக். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், என் மக கேட்குறான். பாஸ்டர் மக கேட்குற, அப்படி என்னம்மா உண்மையாக வேணுமா? ஆமாம் பாஸ்டர். திருமணம் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. உங்கள் பார்வையில் லோத்து பார்த்த சமபூமியும் நீர் வளத்தையும் பார்க்குறவங்க ஆவிக்குரியர்கள் கிடையாது. நீங்கள் தேவ ஜனமாக இருக்கணும்னா தேவன் வைத்திருக்கிற உன்னதமான காரியத்தின் மேலே தான் உங்களோட நோக்கமும் உங்கள் சிந்தையும் இருக்கணுமே ஒழிய நீர் வளத்தை நோக்கி போகக்கூடாது. உங்களோட பார்வை எப்படி இருக்குது? உலகத்தினுடைய மேன்மையான காரியங்கள் மேலே இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களால் எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுது? உங்களால் எவ்வளோ நேரம் முழங்கால் படியிட முடியுது? ஒரு நாள் எவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவரோடு இணைகிறீங்க? அந்த கேள்வியோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் தம் ஜனம் என்று சொல்லுகிறார். தேவ ஜனங்களா இருக்கிறவர்களை கூப்பிட்டு நீங்க 2 கொட்டுங்க. அந்த கொட்டை அவங்க ரொம்ப விரும்புவாங்க. பல முறை எங்க பாஸ்டர் நான் அடி வாங்கியிருக்கிறேன். நேற்று கூட மத்தியானம் மேல வலிச்சுது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு வந்துடுச்சு. ராஜன் பிரதான் கூட வந்தார். பல வருஷமா எனக்குள்ள ஒரு இது இருந்தது. அப்படி அடிப்பாரு. 2 பிள்ளைங்க எனக்கு, சொந்தமா எனக்கு காரு. ஆனாலும் பாஸ்டர் அடிப்பாரு. ஒரு நாள் நான் முறுமுறுத்ததும் கிடையாது. அடி வாங்கிட்டு சிரிப்பேன். நான் சிரிச்சா கோவம் வரும் அவருக்கு. டேய், நான் கோவத்தில் என்னடா லூசா நீ, வெண்டலா நீ? பாஸ்டர் வலிக்குது பாஸ்டர். 6 மணி நேரம் கழிச்சு கட்டி பிடிச்சுப்பாரு. என் பிள்ளை அப்படின்னுவாரு. நல்லா இருப்பேடா நீ. அப்புறம் சொல்லுவாரு, இது காலில் இருந்து இப்படி பல முறாங்க. கண்ணாடி உடஞ்சிருக்கு, சட்டை கிழிச்சிருக்கிறாரு. ஒரு நாள் நான் விரோதிச்சது கிடையாது. இன்னைக்கும் அவரை குறித்து பேசிட்டு இருக்கேன். என் உள்ளத்துல ஜீவிக்கிறவர்கள் ஒரு 4 பேர். முதல்ல இயேசு, மிஸ்ஸஸ் ராஜன், லில்லி ஆண்டி, ராஜேந்திரன் பிரதர், சைமன் ஸ்டான்லி, சார்ல்ஸ் அருண். மரணம் வரைக்கும் நான் அவங்கள மறக்க மாட்டேன். பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, மேன்மை இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கையிலே எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஊழியனா என்னன்னே தெரியாது. 200-300 பேரை வேலை வச்சு வாங்கினது தெரியும். திறமையாய் பேசுவேன். வாழ்க்கையில தோல்வினான்னு தெரியாது. ஆனா ஊழியத்துல கர்த்தர் இவர்களை என் வாழ்க்கையில குறுக்கிட வச்சார். ராஜேந்திர விரட்டல பயங்கரமா திட்டு வாங்கியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு ஜெலுசல் வாயில போட்டேன். 1/2 மணி நேரம். எங்க போச்சுன்னு விசுவாசம், எங்க போச்சு இவருடைய நம்பிக்கை? ஒரு ஜெலிசுலுக்குங்க. அப்படியும் நான் அவரோட கூட இருப்பேன். ராத்திரி 1 மணிக்கு தான் எங்களை விடுவார். 1 மணி வரைக்கும் சாப்பாடு கிடைக்காது ராத்திரி. ஆனால் 1:30 மணிக்கு மேலே பூட்டின ஹோட்டலை, இன்னும் அந்த ஹோட்டல் இருக்கு அடையாறுல, எல்லாம் படுத்துருவாங்க. தட்டுவார். பா இதா இருக்கா சார், வாங்க வாங்க வாங்க, இடியாப்பம் இருக்கு வைப்பா, தம்பி சாப்பிட்டு ரொம்ப தூரம் போனோம், குளத்தூருக்கு போனோம். இப்படிலாம் நான் அவரோடு இருந்து நல்ல சாட்சிகள் நிமித்தம் என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன். வேதத்தின் அடிப்படையில் வேதத்தை வாசித்து என் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானதை காட்டிலும் இவருடைய நற்சாட்சியை கண்டு நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம் 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 அநேகம்.
அருமையான தேவ ஜனமே, ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதுமே தங்களை திருத்திக் கொள்வார்கள். They submit themselves for corrections. சில நான் பார்க்கிறேன், they agitate, எதிர்ப்பார்கள். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லவே. அவர் பிடிக்காது, கடிந்து கொள்ளலாம் பிடிக்காது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் தம் ஜனத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆவியானவர் படி நம்ம ஆளுகை செய்யப்படுகிறோமா? ஆவியானவர் நடத்துகிறாரா? ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறாரா? ஆவியானவர் பேசுகிற என்னைக்காவது கேட்கிறோமா? ஆவியானவருக்கு உகந்த வாழ்க்கை, காட் ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு அந்த ஸ்டாண்டர்ட்லாம் போயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆலயம் கட்டணும்னா எனக்கு பணம் வேணும், பல கோடி வேணும். அந்த கோடிலாம் வரணும்னா நான் உலகம் முழுவதும் போகணும். நான் உலகம் முழுவதும் போனோன்னா அங்கே 2 பொண்டாட்டிக்காரன் 4 புருஷன்காரன்லாம் உட்காந்துருப்பான். அவர்களை நான் டச் பண்ணவே கூடாது. அழகாக வசனத்தை சொல்லிட்டு ஆறுதலாக கொடுத்துட்டு என் ப்ராஜெக்டை கொடுத்து சொல்லிட்டு வந்தால் லட்சம் இல்லைங்க, கோடி கிடைக்கும். சில வருஷங்களுக்கு முன்பதாக நான் சொன்னேன், சிட்னியில் திரும்ப என்னை கூப்பிட மாட்டீங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்தது ஊழியத்துக்காக இல்லை, நான் வந்தது சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் பார்க்கறதுக்காக வந்தேன். ரொம்ப நாள் ஆசை, கிரிக்கெட் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு அது ஒரு ஆசை, போய் பார்க்கணும், எருசலேம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அது நிறைவேற்றி கொடுத்தார். கிரிக்கெட் கிரவுண்டு போய் பார்க்கணும். அப்போது நான் யோசிப்பேன், இந்த கிரிக்கெட் கிரவுண்டில் ஆவியானவர் இறங்கினா லட்ச ஜனங்க அங்கே வந்து ஆராதிக்கணும். நான் அதுக்காக தான் போனேன். நான் ஒரு எழுப்புதல் உண்டாகணும் ஆஸ்திரேலியாவில். நாங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தொடணும். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபுல்லாக பில்டிங்கராக அமெரிக்காவில் எப்படி அவர் பிரசங்கம் பண்ணாரோ, இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துலலாம் தேவனுடைய மகிமை ஊற்றப்பட்டு நிரம்பி வழியணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. கேட்டேன், ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தாரு. போன அந்த கிரிக்கெட் கிரவுண்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ண வந்து கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என் நோக்கம் அதுதான் வந்திருக்கிறேன். நீங்கள் வசனத்தை கேட்டால் கேளுங்க, இதான் சத்தியம்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த முறை என்ன கூப்பிடவே இல்லை, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சத்தியத்தை கேட்காதபடிக்கு சத்தியத்துக்கு மாறா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கும் கிழவிகள் பேச்சுகிறதான பேச்சுகளுக்கு தான் இன்னைக்கு உலகம் இன்னைக்கு விரும்புது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை இல்லை, நீ ஏன் ஜனம், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் அழைத்த உண்மை உள்ளவர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லா காரியங்களும் பரிசுத்தமாயிருங்க, என்னை தரித்துக் கொள்ளுங்க, கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க, அதான் பரிசுத்த வாழ்க்கை. அருமையான தேவ ஜனமே, எது கர்த்தருடைய ஜனங்கள் இல்லை என்பதை நாம் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம பின்னால வாசிப்போம். என்னாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 22:24. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு கழுதை யாரை பார்க்குது? கர்த்தருடைய தூதனை பார்க்கிறது. ஆனா அந்த கழுதை மேல ஒரு மனுஷன் இருக்கான், அவன் பேர் யாரு? பிலியா. அவன் கண்ணு கர்த்தருடைய தூதன் தெரியுதா? இதான் இன்னைக்கு பிரச்சனை. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நீ யாருன்னு தெரியுது, ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு நான் யாருன்னு, அதுதான் பிரச்சனை. நேற்று ராத்திரி இங்க ஜெபம் ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் வீட்டுக்கு தண்ணி கொண்டு வந்தார் டிராக்டர்ல.
அவர் என்ன பார்த்தோன்னு கேட்டார், ஃபாதரான்னு கேட்டார். ஆமான்னு சத்தியத்தை சொன்னேன் நான். அவர் சொன்னார், சார் இந்த காலத்துலலாம் மனுஷனாக பிறக்கிறவெல்லாம் சபிக்கப்பட்டவன் சார், சாபத்தில் இருக்கிறவன் தான் சார் மனுஷனாக பிறப்பான் சொல்லி அவர் காரியத்தெல்லாம் சொன்னார். அவர் சொன்னார், இன்னைக்கும் நான் 4 மணிக்கெலாம் காலையில் ஏஞ்சிருவேன் சார், 4:30 காலையில் 5 மணி வரைக்கும் நான் சாமி கும்பிட்டு தான் சார் என் வேலையை செய்வேன். டெய்லி நம்ம டெய்லி என்ன செய்கிறோம்? டெய்லி தூங்குறோம். டெய்லி என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். டெய்லி என்ன செய்கிறோம்? அம்மா வேலைக்கு போனோம், பிஸி. என்னைக்கோ ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறோம், என்னைக்கோ ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு சில நேரம் வருஷத்துக்கு ஒரு முறை கூட கிடையாது. கர்த்தருடைய சத்தம் கேட்டீங்களா? அதெல்லாம் என்ன எனக்கு தெரியாது, எனக்கு வராது. அருமையான தேவ ஜனமே, இந்த பிலேயாம்ன்றவன் எப்படிப்பட்டவனா, பணத்துக்கு ஆசைப்பட்டு, இதுக்குங்க பண ஆசை. அதுதான் வாசிக்கிறோம் 1 பேதுருல, சாரி 2 பேதுரு 2:15 வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2:15. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். தேவ ஜனம் அநீதி என்ற ஒரு காரியத்திற்காக பின்னால போகிற ஒரு கூட்டம். நீதி தேவன், அநீதி God's standard and certain things are not godly standard. நம்மளே நம்ம மனசாட்சிய நம்மளே திருப்திப்படுத்தணும். இதெல்லாம் பரவாயில்ல, இது என்ன பாவமா? அது நான் ஒன்றும் பெரிய பாவலாம் இல்லையே, இதெல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, உங்களை நல்வழிப்படுத்துறது கர்த்தர் சபை வச்சிருக்கிறாரு. சபைகளை உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. எதுக்காக ஊழியக்காரன்? உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக வச்சிருக்கிறாரு. எப்படி பரலோகம் போக முடியும்? அதுதான் டீச் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க உலகத்தில் வாழ்றதுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கார் பிரதர். ஏன் நீங்களாம் சோர்ந்து போறீங்க? கமான், stand up, sing, go high, go. ஓகே, இப்போ எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? டென்ஷன்லாம் போயிடுச்சா? இதாங்க நடக்குது. டோன்ட் வரி பிரதர், சிஸ்டர், டோன்ட் வரி. நீங்களாம் சாதாரண மக்கள் அல்ல. எல்லாம் மோட்டிவேட் பண்ணி, ஓகே கமான், QR கோட்ல எல்லாம் ஸ்கேன் பண்ணு, இந்தா எடு, கொடு, God bless you. ஆடா பாவி, அவன் ரேஞ்ச் ரோவர்ல போயினுக்கிறாயா? அவன் சூட்டு கோட்டு தான், ஒரு சூட்டு 60,000 70,000. அருமையான தேவ ஜனமே, வஞ்சிக்கப்படாதீர்கள். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றால் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி உங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அவர் தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, அவர் தேற்றப்படுகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பிலேயாமுக்கு என்ன வந்துருச்சு? பண ஆசை. சொல்லுங்க, என்ன வந்துருச்சு? வேதம் சொல்றது பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறானது. எல்லா தீமைக்கும் வேர். தேவ ஜனம், நீ பணத்துக்காக வாழாது பிரதர், சிஸ்டர். பணத்துக்காக வாழாதீங்க. நீங்க வாழ்றது கர்த்தருக்காக வாழுங்க. ஆமீன். வரமாட்டீங்க பாருங்க. வராது. எப்படி வரும்? தேவ ஜனங்களுக்கு தான் வரும். நான் வாழ்ந்தாலும் உமக்காக தான், மரித்தாலும் அது பாட்டுக்கு.
வாலிப பிள்ளைங்களாம் கர்த்தருக்காக வாழணும்னு நினைங்க. உங்க நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுக்குள்ள அந்த மந்த கிந்தெல்லாம் அப்படியே உங்களெல்லாம் பார்க்க பரிதாபமா இருக்குதுங்க, பரிதாபமா இருக்கு. என்ன ஆக்டிவா இருக்கணும். தேவ பிரசனத்தில் நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா, நாங்களாம் பாஸ்டர்லாம் அப்படியே கண்ணில் பேசுவோம், ஐ கான்டாக்ட். அப்படி என்ன பார்ப்பாரு, தெரியும் என்னன்னு. ஓகே, அவார்ட் பிரசங்கத்தில் ஃபுல் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். அப்படி பார்த்து அப்படி அது எப்படி தான் இல்லை, கூடயே இருக்கிறனால வருங்க. அது பேச 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 கூட வந்துடும். அது கர்த்தர் நல்லவர். இயேசுவோட கூட இருக்க 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 இயேசுவோட பேச 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 இயேசுவோட பேச ஆரம்பிச்சிருவாரு. இயேசு சத்தத்தை கேட்டா நீங்க இப்படி இருக்கவே முடியாது. நீங்கள் பிசாசு சொல்றான், இதை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க யாரை போல மாறிடுவீங்க? தேவர்களை போல, தேவர்களை போல மாறிடுவீங்க. எவ்வளவு பேர் பொய் பேசுறான் பாருங்க. இன்னைக்கு அந்த பொய்யை நம்பி தான் உட்காந்துருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர். நீ உழைக்கல, நீ வேலைக்கு போலான்னா அவ்வளோதான், நீ செத்த போயிடுவ. நீ அவ்வளோ நீ அவன் பேசுறதெல்லாம் பொய் தாங்க. ஆனா சத்திய வேதம், இது பேர் என்னது? சத்திய வேதம், பொய் சொல்லாத தேவட வார்த்தை. அருமையான தேவட ஜனமே, பணத்துக்காக வாழ்வதை காட்டிலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இயேசுக்காக வாழ்வேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? யாருக்காக வாழணும் சொல்லுங்க, யாருக்காக வாழணும்? இயேசுக்காக வாழ்ந்தால் நாம் கர்த்தருடைய ஜனமாக மாறிவிடுவோம். சொல்லுங்க, யாரா மாறுவோம்? கர்த்தருக்காக வாழும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள வருவேன், நான் உங்களுக்குள்ள வாசமா இருப்பேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசை, பொருளாசை தேவனுடைய சித்தத்தை விட ஆதாயத்தை முன்னிலைப்படுத்துகிறவங்க உண்மையான ஒரிஜினல் விசுவாசி கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், பணம் தேவை, பொருள் தேவை, வீடு தேவை. சிலர்லாம் பார்த்தா வீடை அப்படியே டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பொழுதே வீடை நீட் பண்றதும் கிளீன் பண்றதும். பண்ணுங்க பிரதர், ரொம்ப சுத்தமாக வைங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? வீடு கிளீனிங்க்கு 2 மணி நேரம், ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம பிரதர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் காரை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார், பம்ப் இம்பெல்லாம் சின்னுக்கிறாரு. தப்பு இல்லை பிரதர், அவசியம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இருதயம் எவ்வளோ நேரம் க்ளீன் ஆகுது? அதான் கேள்வி. சில பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியல, பாத்ரூமில் போனால் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. ரொம்ப நல்லது, அவ்வளோ நேரம் குளிப்பாங்க, சந்தோஷம். சிரிக்கிறது பார்த்தா இருக்காங்க அந்த மாதிரிலாம். நல்லா குளிங்க, நல்லா சுத்தமாக வைங்க. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? சில அம்மா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஐயமாரம் இருக்கிறாங்க, கண்ணாடி நின்றுனாங்கன்னா கண்ணாடியில் அப்படியே செய்வாங்க, இப்படி வாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம், நல்லா நீட்டாக வருது. சில நேரத்தில் நானும் பேண்ட்டுக்கு ஜிப்பு போடாமல் வந்துடுவேன் நான். ஏன்னா ரொம்ப அந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் கட்டஞ்சின்னு கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்க கண்ணாடி வச்சு முன்னால் நின்று பார்த்துட்டு வரேன். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு வேஸ்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது எதுவும் தேவையில்லை, எடுத்து போட்டுக்க, பில்ட்டை கட்டு வந்து சட்டை போட்டால் தான் ரைட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஆண்டருக்கு முன்னால் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? எவ்வளோ நேரம் உங்களுடைய ஆத்மாவுக்கு நேரம் எடுக்கிறீங்க? சரீரத்துக்கு நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கிறோம் பிரதர்? ஒரு 60 வயசு ஆச்சுன்னா அவ்வளோதான், உன்னை உலகம் வேணான்னுவாங்க. முடியாது. ஆனால் அந்த ஆத்மா இதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது, இந்த ஆவிக்கு முடிவே கிடையாது. இது நித்தியமாக இருக்க போகிற காரியம். இது என்றென்றைக்கும் வாழ போகிற ஒரு இருதயம். ஆமென்.
இந்த காரியத்துக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்ப்பேன், எப்பா அதையும் பார்த்துட்டேன். வேற ராஜேந்திரனுடைய மூத்த மகனுடைய கல்யாணத்தை பார்த்தேன். டெய்லி ஒரு வேற உபவாசம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நமக்கு மனம் இருக்கான்னா இல்லை. உலக காரியத்துக்கு பீலியாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தான், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். கர்த்தர் அவனை என்ன பண்ணார் தெரியல. அந்த நிலைமை உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாது பிரதர். பணம் அவசியம்தான், ஆனால் பணம் ஆசை இருக்கக்கூடாது. வீடு அவசியம்தான், ஆனால் வீட்டை அலங்கரிக்கணுன்றத ஒரு இது வச்சுங்க, செய்யுங்க. க்ளீனாக வீட்டை வைங்க. எங்கள் வீடு ரொம்ப க்ளீனெல்லாம் இருக்காது, ஆனால் நான் இருக்கிற ரொம்ப க்ளீனாக எதிர்பார்ப்பேன். அந்த கிளீனினஸ் கொடுக்குற அந்த டைம், அதை காட்டிலும் ஆண்டவரோடு செலவு பண்ணுற டைம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருந்ததுன்னா பணம், பொருள், அந்தஸ்து, பதவி இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே தெரியாதுங்க. முக்கியத்துவம் தெரியாத இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. என்னைக்கு ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை விட்டுட்டு, எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் வரல, எனக்கு இந்த சம்பளம் பத்தல, எனக்கு அங்க வேணும் இங்க வேணும், சுத்த ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, சுத்தம் விட்டுருவாங்கள, சுத்திக்கினே இருப்பீங்க. சில ஆளுங்களுக்குலாம் திருப்தியே இருக்காதுங்க. ஆவிக்குரியவர்களுக்கு திருப்தியா இருப்பாங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு இந்த மாசம் வருமானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் வாங்குறவ விசுவாசியே கிடையாது. சொல்லுங்க, கடன் வாங்குறவங்க, நீயும் கடன் கொடுப்பாய். நீ ஆவிக்குரியவர்கள் கடன் வாங்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கவனமா இருங்க. இந்த கடைசி காலத்தில் நாம் கடன் வாங்காம இருக்கணும். எத்தனை பேர் கடன் வச்சிருக்கிறீங்க? கைத்துக்கு சொல்லல. இன்னொன்னு கேட்கிறேன், கடன் வாங்கினீங்கன்னா திரும்ப கொடுக்கிற பழக்கம் இருக்கா? சில ஆளுங்களுக்கு அது பழக்கமே கிடையாது. வாங்க தான் தெரியும், ஆனா என்ன செய்ய தெரியாது, கொடுக்க தெரியாது. பரலோகம் போக முடியாதுங்க, போகவே முடியாது. கொடுக்குறேன்னு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது, இதான் கீழே எழுத்து வச்சுக்கணும். செட்ரைட் பண்ண, கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் பீலியாமை போல அல்ல. நாம் தேவனுக்குரியவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர்களை எப்போதுமே என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். ஏலியின் குமாரர்கள், அவர்கள் தேவ சமூகத்தில் காணப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், 1 சாமுவேல்ல 2 அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். யாரா இருந்தாங்க? பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் தேவ சமூகத்துல அவங்க ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியம் அப்படிதான் இருக்கு. நல்லா ஆராதனை பண்ணுவாங்க, நல்லா கிட்டார் வாசிப்பாங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க, எல்லாம் புல்பிட்ல நின்றுட்டு இருப்பாங்க. காசுக்காக வாசிட்டு போயிடுவானுங்க. ஆனா அவங்க என்ன இல்லை, கர்த்தரை அறியவில்லை. அறியாதனால நடந்த காரியத்தை பார்க்கிறோம். அவங்க ஸ்தானத்தை தவறாய் பயன்படுத்தினார்கள். They misused the opportunity God granted them. ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை அவங்க என்ன செய்யல, தெய்வ காரியத்துக்கு வாய்ப்பு யூஸ் பண்ணல. இன்னைக்கு ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை, நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? நமக்குன்னு யூஸ் பண்றோம். பட் we never use it for godly things. ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்ம யூஸ் பண்றது இல்லை. அருமையான தேட ஜனமே, ஆண்டவர் உங்களை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்தால் அந்த வாய்ப்பை என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்திற்காகவும் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக என்ன செய்யணும்? பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்தார். அதனால ஸ்தாபனத்தை சொல்லியிருக்கிறேன் நான். எங்க விசுவாசிட்டு வந்து கேளுங்க, லேண்டு டாக்குமெண்ட் நான் வச்சிருக்கிறேன்,
எல்லாமே 2000 வருஷம் 2004 ஆரம்பித்தோம். 2004க்கு அப்புறம் வாங்கப்பட்ட நிலங்கள் 94லிருந்து 2000 வருஷத்தில் எல்லாம் வாங்கப்பட்டது. ஒரே ஒரு லேண்டு தான் நாம் பின்னால் 2007 வாங்கினோம். அங்கே டீச்சர்ஸ் காலனி உள்ள இருந்த ஒரு லேண்டை விற்று அப்படியே இந்த பின் லேண்டை வாங்கினோம். யாருக்குன்னு ஒரு பைசா வாங்கலை. இந்த சர்ச் பில்டிங் கட்டுறதுக்கு என் பில்டிங் ஃபண்ட் நான் வாங்கலை. ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்தார், ஆசீர்வதித்தார், கட்டினோம். என் மக்கள்கிட்ட வர வாங்கலை. அதனால் என்னை தனியாக விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இதை வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு இந்த லேண்டை விற்றாலே பல கோடி வரும். இதில் நான் வீடு கட்டி விட்டா பல லட்சங்கள் வாடகை வரும். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். ஆண்டோட நாமம் மகிமைப்படட்டும். இங்கேருந்து ஒரு சின்ன கூட்டம் எழும்பி போகட்டும். நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நான் இருக்கிறேன். ஆனால் நான் விசுவாசம் அப்படி ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் நிச்சயம் என்னை நடத்துவார். நிச்சயமாக பின்னால் வருகிற இந்த ஊழியத்தை எடுத்து நடத்த போகிற அவர்களையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வாய்ப்புகளை சொல்லுங்க, வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பார் என்றால் அதை கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாம் வாழ வேண்டும். ஆனால் ஏலியில் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனால் அந்த வாய்ப்புகள் என்ன செய்யலாங்க? கர்த்தருக்காக பயன்படுத்தாம போனதுனால அவர் பேலியினுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். கர்த்தர் அவர்களை அடித்தார். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலே நாம் சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உலகத்தில் வாழ்வதற்காக, உலகத்தினுடைய காரியம் வாழ்ந்து பாதுகாக்கப்படுவதற்காக அல்ல, உலகத்தில் வாழ்வதற்காக. எதற்காக என்றால், நான் கர்த்தருக்காக வாழுவேன், கர்த்தருக்காக நான் கடைசி ஜீவனை வைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் சரியான ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்கள் யார்? Who are the people of godly people? Genuine salvation. உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள், உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். genuineness. இன்னைக்கு இந்த genuineness ஜீரோ. கடைசி காலத்தில் மனுஷன் எப்படி இருப்பான்? தற்பிரியனா இருப்பான். அப்பா அம்மாவை நேசிக்கிற உண்மையான பிள்ளை இருக்கா? Do you really love your father? உண்மையாக உங்க அப்பா நேசிக்கிறீங்களா? உண்மையான அப்பா நேசிக்கிறேன்னு சொல்லுகிறோம். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை உண்மையா எடுத்துக்கலாமா? இல்லை உண்மையா தானா? உண்மையா மனைவி நேசிக்கிறோம் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வரல பாருங்க. உண்மையா புருஷனை நேசிக்கிறான் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வரல பாருங்க. இதான் கடைசி காலத்துக்கு அடையாளம். உண்மையை நேசிக்க மாட்டான். ஆனா ஜெனியூனா மனம் திரும்பி இருக்கணும். ஜெனியூனா ஆண்டவர் நேசிக்கணும். ஜெனியூனா ஆண்டவர் ஆராதிக்கணும். அப்படியே உண்மையா சொல்லுங்க. என்னது? ஒரிஜினல். என்னது? ஒரிஜினல். ஒரிஜினலா ஆண்டவரை அப்பா நம்ம நேசிக்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது அதன் மாவி களி கூறணும், ஆண்டவரோட இணையணும். அதுதான் அந்த ஜெனியூன்னஸ். அந்த உண்மைத்தன்மை யாருக்குள்ள இருக்கோ அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். யோவான் 3:3 வாசிக்கிறோம். அங்க யாரை குறித்து பார்க்கிறோம்? நிக்கோதேமை குறித்து வாசிக்கிறோம். ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆமென். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக? நிக்கோதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அந்த மறுபடியும் பிறக்கிறது ஜெனியூனிட்டி இருக்கணுங்க, உண்மைத்தன்மை.
அந்த உண்மைத்தன்மை இருக்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். மனுஷன் மாறுவான், சூழ்நிலை மாறும், தத்தளிப்பு உண்டாகும், போராட்டங்கள் உண்டாகும், சரீரம் ஒத்துழைக்காது, ஆரோக்கியம் இருக்காது, நீங்க எதிர்பார்த்த அந்த வருமானம் இருக்காது. ஆனாலும் உண்மையா ஒருத்தனுக்குள்ள கர்த்தருடைய அன்பு இருக்கும் பொழுது அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டாருங்க. யோசேப்புக்குள்ள கர்த்தருடைய அந்த தரிசனம் உண்மையா இருந்தது. The vision what he got from God, the vision was a genuine vision. உண்மையா அந்த தரிசனத்தை அவன் பார்த்தான், அந்த தரிசனத்தை விசுவாசித்தான், அதை பாதுகாத்து கொண்டான். அருமையான தேட ஜனமே, ஆண்டவரோடு பேசினார்னா அது உண்மையான சத்தம். அந்த சத்தத்தை நீ பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா ஏற்ற நேரத்தில் குறித்த காலம் தரிசனம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது காலம் தாமதமானாலும் அந்த தரிசனத்துக்காக நீ காத்திரு. அந்த தரிசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது கர்த்தர் நிறைவேற்றுகிற வரைக்கும், உனக்குள்ள உண்மை தன்மை இருக்குதுன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அந்த வசனம் புடமிட்டு கொண்டே இருக்கும். அந்த புடமிடப்படுவதில் அன்புன்னு இருந்ததுன்னா, தேவ அன்பு இருந்ததுன்னா உன்னை யாராலும் அசைக்க முடியாதியா. அதாவது கணவன் கல்யாணம் ஆன புதுசில் மனைவி சொல்லுவான், மாமான்வா அத்தானுவா. அந்த பொம்பளைங்களாம் ரொம்ப அழகா டைலாக்லாம் பேசுவாங்க. ஆனால் பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? வாடா போடா டிஓஜி, அவங்க யாரும் அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்களாம். ஆனால் தேவ பிரசனத்தில் வாக்கு கொடுத்தாங்க. என்ன வாக்கு கொடுத்தாங்க? மரண பரியந்தம் நான் என்ன இருப்பேன், ஆமாம், உயர்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சுகவீனத்திலையும் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிடுவாங்க. பிரச்சனை ஒன்று வரும்பொழுது தான் நம்முடைய ட்ரூ ஜென்யூன் உள்ள வெளியே வரும். உங்களுக்குள்ள உண்மை என்ன இருக்கு? நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன ஆளுகை செய்கிறது என்ன? பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் ஆண்டி, ரொம்ப அழகா நல்லா இருக்குல்ல கேட்க. ஆனால் பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறீங்களா இல்லையான்னு. அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவனே எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது ஆண்டவரே. நம்ம தான் ஜெபம் பண்ணுறோமே ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு. ஆண்டவர் பதில கேட்ட ஒரு கஷ்டம் வராது. அப்போ உங்களோட அன்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே நாம் நேசிக்கிறேன் என்பதை ப்ரூவ் பண்ண கிருபை தார் ஆண்டவரே. சரி, ஜெபம் பண்ணியாச்சு, நாளைக்கு வேலை போயிடுச்சு, வேலையிருந்து தூக்கிட்டான். பாஸ்டர் என்ன செய்யறது? என்ன செய்யறது? விசுவாசம் உள்ளவனாரு. பாஸ்டர் என்ன செய்யறது? தளர்ந்து போகாத, முடியலையே, கடன் இருக்குதே 12 லட்சம். உன்னை யார் கடன் வாங்க சொன்னா? அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு, அது ஒரிஜினல் விலை வந்து 2.25 கோடி. ஆனா அவங்க 70 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்கு பாஸ்டர். அந்த 70 லட்ச ரூபா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த 2.25 கோடி வீடை என்ன பண்ணிடலாம், நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, அங்கதான் கொக்கி, மாட்டிக்காதீங்க. பிசாசு ரொம்ப அழகா டைமென்ஷன்லாம் காட்டுவான். நீங்க 1 லட்சம் போட்டா மாசம் உங்களுக்கு 3000, 4000, 5000, 10,000 கிடைக்கும். அதுல ஏமாந்த நானும் ஒருத்தன் தான். மாட்டிக்காதீங்க. போய் பெருசா காட்டினா சொல்லுங்க, பெருசா காட்டினா பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அட சொல்லுங்களேன். பெருசா பாத்தீங்கன்னா பெரிய கூலி இருக்குன்னு அர்த்தம். புரியலையா? அட புரியுதா புரியலையா? என்ன புரியுது? பெருசா தெரியுது. அப்படியே வானமும் பூமியும் நடுவில் நான் நிக்கிற மாதிரி தெரியுது. பெருசா இருக்கு, பெரிய பெரிய ஸ்கீம் இருக்கு.
அதுக்கு பின்னால பெரிய பெரிய ஆபத்து இருக்கு. சொல்லுங்க. இதான் பிசாசுடைய தந்திரம். அதில் நம்ம மாட்டிக்கவே கூடாது. ஆண்டு இந்த கால வேளையிலே கூட உடையப்படுகிறார்னு விசுவாசிக்கிறேன். பார்வைக்கு புசிப்பதற்கு, ஆனா தேவ ஜனங்களுக்கு அது தெரியும். டேய், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதை என்ன செய்யக்கூடாது. சில ஞானி இருக்கிறாங்க. சில ஞானி கேட்பாங்க, ஏன் ஆண்டவருக்கு வேலை இல்லையா? ஏன் ஆண்டவர் தெரியாதா? உன்னதான் ஆண்டவர் கேட்டிருக்கணும், அவர் உன்னை கேட்கல. ஃபர்ஸ்ட் சர்ச் எத்தனை பேர்? ஏதேனும் ஒரு சபை. ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சில் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 2 மெம்பர்ஸ் தான். அந்த 2 பேரும் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க. தேவ ஜனமா ஆண்டவர் வச்சிருந்தாரு. பகலின் ஒவ்வொரு குளிர்ச்சியான வேலையிலும் டெய்லி ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு போறாரு. ஹலோ பிரதர் ஆடம், பிரதர் சொன்னாரா, சன்னு சொன்னாரா, மகனேன்னு சொன்னாரான்னு தெரியல, டெய்லி பேசிட்டு போறாரு. ஆனா மனுஷன் பாருங்க, அவன் பார்க்க வேண்டியதை பார்க்காம பார்க்கக்கூடாது பார்த்ததுனால பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் மண்டையில் நிறைய ஓடும். இப்போ இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி செஞ்சு அங்கே போனோம், அங்கே போனோம், அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவில் இருந்து அங்கே லேண்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு ஒன்று சொல்லிட்டேன். அமெரிக்காவில் எவனுமே நிம்மதியாக இல்லைங்க. நம்ம சர்ச்சில் ஒருத்தர் போனார், அதை வந்துட்டு இருக்கிறாரு, அவர் அந்த வேலை இருக்கிறாரு. கேட்பேன், என்னப்பா பாஸ்டர் பாஸ்டர்னு வந்து சாட்சி சொல்லு. உலகத்திலேயே சென்னை தான் பாஸ்டர் அருமையான இடம், சர்ச்சை ரொம்ப மிஸ் பண்றோம் பாஸ்டர். என்ன பாஸ்டர் வந்து சாட்சி சொல்லியா? ஐயோயோ பாஸ்டர், ஆசையே போயிடுச்சு பாஸ்டர் இந்த முறை. இக்கரைக்கு ஆமா, நம்முடைய கண்கள் நீர் வளத்தையும் சமபூமியும் அல்ல, நம்முடைய கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். பீலியாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தரிசனத்தை இழந்தான். ஏலியின் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அவர்கள் காணப்பட்டும் அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறி அவர்கள் மரித்து போனாங்க. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை இல்லை உண்மையாக இருந்த நிக்கோதேமு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவன் மறுபடியும் வாழ்ந்தான். ஆண்டவர் அவனை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வைத்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்களாய் இருப்பதில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவ ஜனங்களாய் நாம் இருப்பதனாலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீர் என் கூடவே இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் தம் ஜனங்களோட ஆத்மாவை தேற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வைக்கிறார். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை நித்தியமாய் என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யமாகிய அவருடைய வீட்டிலே நம்மை நித்தியமாய் நிலைத்திருக்க வைத்திருக்கிறார். சத்துருக்கள் வந்தாலும் சத்துருக்கள் முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அதான் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய பாக்கியம். எந்த சத்துரு நீங்க வளரக்கூடாதுன்னு நினைச்சானோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆமே. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, இவங்களாம் எப்படி ஆயிடுவாங்கன்னு பார்ப்போம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இதெல்லாம் ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயப்படத்தக்கதாய் கர்த்தரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒன்னே ஒன்று லேர்ன் அ லெசன். உலக பிரகாரமான காரியத்துக்கு நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் நடத்துவார். தேவ ஜனங்களை கர்த்தர் என்றென்றைக்கும் கண்ணில் முடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, லோத்து தேவனுடைய அழைப்பையும் சத்தத்தையும் வார்த்தையும் விட்டு விட்டு
அவன் தன் சொந்த கண்ணாலே, மாம்ச கண்ணாலே நீர் வளத்தை பார்த்தான், சமபூமியை பார்த்தான், நீர் ஊற்றுகளை பார்த்தான். ஆனால் தேவன் காட்டின இடத்துக்கு அவன் போகல, அவன் அழிந்து போனான். பீலேயாம் நிர்மூலமானான் பண ஆசைக்கு. இன்னைக்கு பணம் தேவை, ஆனால் பணம் ஆசை இருக்கக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. தமது ஜனங்களை ஆண்டவர் எப்பொழுதும் தாம் கையில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆண்டவர்கிட்ட பேசுங்க, நல்லா பேசுங்க. அந்த மந்த நிலை ஆவில் நல்லா அனலாக இருக்கணும். ஆவில் நல்ல அனலாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே பாதுகாத்து. இதெல்லாம் தூக்கி தள்ளி வைங்க. ஆண்டவரே நான் உண்மை போல மாறணும். இயேசுவே நான் உண்மை போல மாறணும். இயேசுவே நான் உண்மை நேசிக்கணும். இயேசுவே நான் உண்மை அறியணும். இயேசுவே நான் உண்மை பின்பற்றி வரணும். இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே நான் உண்மை பின்பற்றி வருகிறேன். அறியாமை என்ற ஒரு ஞானம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குமே, ஆனால் அவர்களால் ஒரு நாளும் தலை உயரவே முடியாது. ஆனால் என்னைக்கு கர்த்தரை அறியணுமோ, என்னைக்கு நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட கிட்ட நெருங்குறோமோ, அன்னைக்கெல்லாம் கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கும். அவர் கரத்தின் நிழலினால் ஆண்டவர் மூடுவார். எந்த தீங்கும் உன்னை அணுகாது. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு எப்பொழுது நிழலாக இருக்கும். எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜா ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா விசுவாசி கேட்குற ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என்னை பாதுகாத்துக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஐயோ, என்னைக்கு தான் அந்த ஜெபத்தை நிறுத்த போறீங்க? இன்னிலேருந்து ஆண்டவரே நான் உண்மை போல மாறணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இயேசுவே நான் உண்மை போல மாறணும். ஏசப்பா உண்மை போல மாறணும். வருகையில் நான் போகணும். உங்களோட வருகையில் நான் மறுரூபமாகணும். உண்மை ஆண்டவரே காண வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே. அப்படிப்பட்ட ஜெபம் வருதா உங்களுக்கு? ஐயோ எனக்கு என்ன நடக்கல, இன்னும் ஒன்றும் மாறலை, இன்னும் எனக்கு ஆண்டவரே ஒன்றும் இல்லை, இல்லை அப்படியே இருக்குது. இதுவும் மாறாது. இப்போ நீங்கள் ஒப்பு கொடுங்க, எல்லாம் எழுச்சி நிலை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் உண்மை போல மாறணும். உங்கள் சித்தத்தை நான் அறிஞ்சிக்கணும். உங்கள் திட்டம் என் வாழ்க்கையில் நடப்பதாக. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு இயேசு அல்ல. உலகத்தில் கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு ஜெபம் அல்ல. உலகத்தில் எல்லா நெருக்கத்திலிருந்து நான் அப்படியே பெருசாக அப்படியே தலையை உயர்த்தி நடத்தின ஆண்டவரே, அதெல்லாம் நடக்காதுங்க. நீங்கள் இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேற, தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க. ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், இயேசுவே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சத்தமே வரலையே, எல்லாம் தூங்கி நிக்கிறீங்களா? என்ன எல்லாம் ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைங்களாம் அப்படியே ஒரு மாதிரி அசதியா இருக்காதீங்க, நல்ல நல்ல ஆக்டிவா இருங்க. ஆமென் ஆமென். எங்க வீட்டில் ஒரு மீன் தொட்டி இருக்கு. டெய்லி காலைல அந்த மீனை போய் பார்ப்பேன். நான் போய் நின்று கூட எல்லா மீனும் ஓடி வரும். எதுக்காக? அதுக்கு ஃபுட்டு போடுவேன். நான் ஒரு கவனிச்சது என்ன தெரியுமா, அந்த வராத மீனை சில மீன் அப்படியே டல்லாக நிற்கும். அடுத்த நாள் பார்த்தா மேலே தண்ணியில் மிதன்னு இருப்பாங்க, அவுட்டு. அதனால் முதலே ப்ரிடிக்ட் பண்ணுவேன், இவர் சாப்பிடலையா, இவர் இன்டேக் போக மாட்டேங்குத, அப்போ என்ன ஆகும், இவர் என்னது இது போயிட போகிறாருன்னு அர்த்தம். அதனால் தேவ சமூகத்தில் ஒரு மாதிரி நல்லா இருக்கிறீங்கன்னா பிசாசங்களை கொண்டு போக போகிறான்னு அர்த்தம். அதுவே நான் ரட்சிக்கப்பட்டப்போ என் மனசில் ஒரு கேள்வி கேட்டுச்சு, ஏன் அடுத்தவங்கள போல உன்னால் கை தட்ட முடியல? பார், எல்லாம் கை தட்டுறாங்க பார், உன்னால் ஏன் கை தட்ட முடியல? உன்னால் ஏன் ஸ்தோத்திரம் முடியல? இந்த கேள்வி என் மேலே கேட்க ஆரம்பிச்சது. அது நான் பதில் சொன்னேன், நான் ஒரு பாவி. அப்போ தான் சத்தம் கேட்டுச்சு, நீ பாவின்னு சொல்லாத, இன்னைக்குள்ளே நான் உனக்குள்ளே வாசமாக இருக்க விரும்புகிறேன். அதான் அந்த சத்தம் கேட்டேன். கரெக்டாக 7:40 நான் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறம் 8:45 கண்ணு திறந்து பார்க்குறேன், ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறாரு. என்னை சுற்றியில் ஒரு வட்டம் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நிற்கிறீங்களா? ஆக்டிவாக இருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க,
வாலிப பிள்ளைகளை நான் விசேஷமாக சொல்கிறேன், நீங்களாம் என் மகன் மாதிரி மக மாதிரி, நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் ஆத்மா வாழணும், நல்ல மனம் திறந்து வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. அப்படியே நின்று அப்படியே ஆடிட்டு இருக்காதீங்க. நல்ல ஜென்யூனா ஆண்டவர்கிட்ட லிங்க் ஆகுங்க, ஜென்யூனா ஆண்டவரோட லிங்க் ஆக. ஏனோக்கு போல தேவனோட சஞ்சரிங்க பிரதர், தேவனோட சஞ்சரிங்க. எல்லாம் யூத்ஸ் டீன்ஸ் எல்லாரோட பேசுறேன் நான். பி ஜென்யூன் ஃபெலோஷிப் வித் ஜீசஸ். ஜென்யூனா ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் அந்த ஜென்யூன்னஸ்ல ஹி இஸ் a king. அவர் அந்த ஜென்யூன்னஸ்ல ஹி இஸ் மெயின்டைனிங் தி ஸ்டாண்டர்ட். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையை குறித்து பேசிட்டு பிரச்சனையை குறித்து சிந்திச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அதெல்லாம் தாண்டி செய்ய போகிறாரு. ஆண்டு தாண்டி அதுக்கு மேல செய்ய போறாரு. வேலை இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஐயோ எனக்கு குழந்தை இல்லையேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஐயோ என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஐயோ என் வாழ்க்கை எப்படியே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனா ஜெனியூனா ஆண்டவரோட ஃபெலோஷிப் வச்சுக்கங்க. அந்த ஜெனியூன் ஃபெலோஷிப் உங்க தலையை கர்த்தர் உயர பண்ணுவார். அந்த ஜெனியூன் கான்வர்சேஷன் will bring results. ஆமென், ஆமென். எல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஷகா தலா ராதா நாமா ககா தடா தலா பா ஷகா. ஹalleluya. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் காண்பது அரியது என்று சொல்கிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இதோ நான் உண்மையா இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. இப்ப நீங்க கரம் தட்டினீங்களே, அதுலயும் ஜென்யூனிட்டி இருக்கணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். This is for Jesus. This is not for me. எனக்காக நான் கை தட்டல. இந்த கரம் கோஷம் கர்த்தருக்காக. ஓ காடா தாலா காஷகா தலா ரதா ரிதா லபா ஷகரதா லபா ரகதா லபா ரிதா நாமா காஷகா லகதா ரதா லபா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். உணர்வுள்ளவனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. நீங்க உண்மையா இருந்து உணர்வுள்ளதா இருந்தீங்கன்னா உங்களை நிர்மூலமாக்கவே முடியாது. கர்த்தர் நிர்மூலமாக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஆபக்கூக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தேவ செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறபடியால் உண்மையுள்ளவராகவும் தாழ்மையுள்ளவராகவும் பரிசுத்தம் உள்ளவராகவும் எப்பொழுதும் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள். மாரநாதா இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா.